கடவுளுடன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்போ பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திரை மாத பலன்களை பார்க்க போகிறோம். இப்போ இந்த சித்திரை மாதம் அப்படின்றது விஸ்வாச வருஷத்தில் தொடங்குது. இந்த வருஷம் எப்போ தொடங்குது, இந்த மாதம் எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் ஆங்கில தேதி 14/4/2025 உயர்ந்த கிழமையான திங்கக்கிழமையில் தொடங்குது. இது முடிகிறது அப்படின்றது 14/5/2025 வரையிலும் இந்த சித்திரை மாதம் இருக்குது. சித்திரை மாதம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம் அப்படின்றதையும் சொல்லுவோம். நம்ம அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு முன்னோர்களும் மூத்தோர்களும் பெரியோர்களும் என்ன பண்ணுவாங்க, திருமணமான தம்பதிகளை ஆடி மாதத்தில் சேர வேண்டாம்னு சொன்னக்கூடிய காரணம் என்ன அப்படின்னாக்க, ஆடியில் கூடினா சித்திரையில் குழந்தை பிறக்கும், சித்திரையில் அக்னி நட்சத்திரம் அந்த குழந்தையோட உடம்பு சூடு தாங்காது அப்படின்றனால நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு நற்பலன்களையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்குற காலகட்டங்களில் இந்த சித்திரை மாதம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், முக்கியமான நிகழ்வுகள் என்னென்னன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 23/4/2025 வாஸ்து நாள். வாஸ்து நாள் அப்படின்றது வருஷத்துக்கு 8 நாள் தான் வரும். அப்போ வாஸ்து புருஷர் கண் விழிக்கக்கூடிய நேரம், நம்ம அந்த வாஸ்து பூஜை பண்ணக்கூடிய நேரம் காலையில் 8:04 9:34 வாஸ்து பூஜை போடக்கூடிய நேரம். சரி, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க 25/4/2025 திருவண்ணாமலையில் ஸ்ரீ ரமண மகரிஷி பிறந்த 75வது ஆராதனை தினம் அந்த 25/4 கொண்டாடப்படுது. சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 27/4/2025 சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசை தினம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 30/4/2025 நம்ம எல்லாருமே, அதாவது நம்ம கொண்டாடுறோமோ இல்லையோ நகைக்கடைக்காரங்க கண்டிப்பாக அதை கொண்டாடுவாங்க. அது என்ன அப்படின்னாக்க அக்ஷய திருதியை. சூரியனும் சந்திரனும் சம உச்ச காலகட்டங்களில் வர்றதுக்கு அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய திருதியை பற்றி நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போடுறோம். இப்போ அந்த அக்ஷய திருதியை வரக்கூடிய காலகட்டங்கள் 30/4/2025. பொன்னாப்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படிம்பாங்க. அப்படியேற்பட்ட புதந்தமான புதன்கிழமையில் வருது அக்ஷய திருதியை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 4/5/2025 எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க சூரியன் பரம உச்சத்தில் வர்றது மேஷத்தில். அந்த பரம உச்சத்தில் வர்றது தான் அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம். இந்த அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பத்தில் எந்த விதமான சுபகாரியங்களும் நம்மளுடைய சார்ந்தவங்க கொண்டாட மாட்டாங்க. இந்த அக்னி நட்சத்திரம் 4-21 வரலும் இருக்குது. அது வைகாசியில் வந்துடுது. அப்போ அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 12/5/2025 திங்கக்கிழமை. எல்லா பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விசேஷ தினங்கள் உண்டு. இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பேர் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பேர். அதை தவிர இந்த காலகட்டங்களில் மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய காலகட்டம். வரலாறு புகழ்பெற்றது, உலக புகழ்பெற்ற மதுரையில் உள்ள கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நாள் அந்த 12/5/2025 திங்கக்கிழமை. சரி, இதுக்கு அடுத்தது இந்த விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய நாட்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷத்தில் சூரிய பகவானும், அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 2ஆம் இடமான ரிஷபத்தில் குரு பகவானும், 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் செவ்வாய் பகவானும், மற்றும் 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், மற்றும் கும்பத்தில் சனி பகவானும், புத பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த சித்திரை மாதம் பிறக்குது. இந்த சித்திரை மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்றது சொன்னோம். இதில் இந்த காலகட்டங்களில் 2 மெல்ல செல்லும் கிரக பயிற்சிகள் இருக்குது. அந்த 2 கிரகங்கள், ஒன்று ராகு, இன்னொன்று கேது, அடுத்தது குரு பயிற்சி. இதை பற்றி நம்மளுடைய ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது விஸ்வாவசு வருஷத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் பார்த்தீர்களேயானால் வரக்கூடிய கிரகச்சாரங்களில் மிக முக்கியமான கிரகச்சாரம் அப்படின்னு கிரக கோள் சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு கேத்துவின் பெயர்ச்சி 26/4/2025 வருது.
இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு. ஏன்னா ராகு கேத்துன்றது வந்து 1.5 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் மாறக்கூடியது. இப்போ நம்ம மாத கிரகங்களை பற்றி பேசுகிறோம், அதாவது சித்திரை மாதத்தை பற்றி பேசுகிறோம். எப்படியும் ராகு கேத்து பயிற்சியின் தனியாக வீடியோ போடுவோம். அதை தவிர குரு பயிற்சியும் நடக்கிறது. குரு பயிற்சி 11/5/2025 நடக்கிறது. குரு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார். ராகுவும் கேத்துவும் பார்த்தோம்னா ராகு மீன ராசியிலிருந்து அப்பிரதட்சணமாக சுற்றுவார். அதனால் வந்து கும்பத்துக்கும், கேத்து கன்னியா ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் வரார். இந்த மாதம் சித்திரை மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகங்களில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் வக்கர கதியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 4 நாட்கள் மட்டுமே இந்த மாதம் பிறந்ததுலேருந்து வக்கரத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து சுக்கிரன் உச்சம் பெற்று போய் இருக்கார். இதற்கு மேலே பரிவர்த்தனை யோகமும் வருது. குருவும் சுக்கிரனும் இந்த மாதம் மொத்தம் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடியது பெரிய விசேஷம். ஏன்னா 11ஆம் தேதி 11/5 தான் மாறுறார். அதனால் மாத கடைசி சித்திரை மாத கடைசியில் தான் குரு பெயர்ச்சி வருது. அது வரலும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக குருவும் சுக்கிரனும் அவரவர்கள் வீட்டில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதில் வந்து சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று போயிருக்கார், வக்கர நிவர்த்தியும் அடைகிறார். பெரிய விசேஷம். அடுத்தது பார்த்தேனால் புதன் வந்து இந்த மாதம் மொத்தமே பார்த்தேன்னா ஒரு 15 தேதி வரலும், இந்த மாதத்தினுடைய 15 தேதி வரலும், அதாவது 30/4/2025 வரலும் பார்த்தேன்னா புதன் மீன ராசியில் நீச்சப்படுறார். என்ன சார் இது நீச்சப்படுறாரே புதன்னா, நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சித்திரை மாதம் அமையிறது. எல்லா ராசிக்காரர்களுக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். கல்விக்கு அப்படின்னு சொல்லிங்கன்னாலே புதனை எடுக்காமல் இருக்கவே முடியாது. எந்த ஒரு நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயங்களை எடுத்து நுண்ணறிவு செய்து பார்க்கணும் அப்படின்னாலே அதுக்கு புதனுடைய இது வேணும். புதன் இப்போ நீச்சப்பட்டிருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறதுனால மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையில் இந்த மாதத்தில் இருக்க. சரி, அதற்கடுத்து உண்டான இன்னொரு கிரகம் பார்த்தேனால் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த மாதம் வந்து சித்திரை மாதம் எப்போவுமே மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார். செவ்வாய், சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய், அதாவது மேஷத்தினுடைய அதிபதியான செவ்வாய் பார்த்தோம்னா இந்த மாதம் மொத்தம் நீச்சப்பட்டு போயிருக்கார். இது வந்து இந்த மாதத்தினுடைய கோள் சாரத்தினுடைய முக்கியமான நிகழ்வுகள். ஏன்னா புதன் நீச்ச பங்கம் அடைகிறார், சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கார், பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்கார். அது தவிர செவ்வாய் நீச்சம் பெற்று போயிருக்கார். செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார். இதெல்லாம் வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், எந்த அளவு ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை ஒன்னொன்னாக இப்போ பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. கும்பராசி நேயர்கள், அதாவது அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்களும், சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாதங்களும் ஆகிய 9 பாதம் கொண்டவர்கள் வந்து கும்பராசிக்காரர்கள். கும்பராசியினுடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். அவர் வந்து உங்களுடைய ராசியிலேயே கடந்த 1 வருஷத்துக்கு மேலாகவே இருந்துகிட்ருக்கார். அப்போது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 4க்கும் 9க்கும் உடைய சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கார். அதே போல் அந்த 4க்குடைய சுக்கிர பகவான் போய் 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் வந்து 4ஆம் இடத்துல போயிருக்கார். அது வந்து பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பரிவர்த்தனையில் யோகம்னு சொல்கிறதுக்கு தான் வாசகம் இருக்கே தவிர பரிவர்த்தனையில் தோஷம்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யாருமே சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே பரிவர்த்தனை யோகம்னு தான் சொல்லுவோம். அப்போ அந்த பரிவர்த்தனை யோகம் பெற்று 4ஆம் இடத்து அதிபதியும் 2ஆம் இடத்து அதிபதியும் இருக்கிற காரணத்தினால் பணத்துக்கு வந்து பஞ்சமே இருக்காது. பணம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணம் கிடச்சிட்டே இருக்கும். அதே போல் வீடு வாசல் இந்த இதெல்லாம் வண்டி வாகனம் பூமி சம்பந்தமாகப்பட்டது வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் அதிகமான
வாய்ப்பை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ பொருளாதார ரீதியிலையும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த பொருளாதாரம் நல்லா வர்றதுனால இதுகளை வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலைகள் நல்ல அற்புதமாக இருக்குது. அதனால் இந்த காலகட்டங்களில் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி எதை செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்து என்ன பண்ணலாம்னு பண்ணினீங்கன்னா இந்த நல்ல முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு அமையக்கூடிய காலமாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. பொதுவாகவே பார்த்தீங்களேயானால் மாத கிரகங்கள், மாத பலன்கள் மாத கிரகங்களுடைய மாற்றங்களை வைத்து வரும். சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்கள் எந்தெந்த அளவிற்கு இருக்குது அப்படின்றத பார்த்து தான் மாத பலன்கள் வரும். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா ஒரு பெரிய விசேஷம், ராகு கேத்துவின் பெயர்ச்சி மற்றும் குருவினுடைய பெயர்ச்சியும் அமையிறது. குரு இந்த மாத கடைசியில் இருக்கிறதுனால ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சியும் நம்ம எடுத்து பார்க்கலாம். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய, அதாவது இந்த கும்பராசிக்கு பார்த்தலையானால் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா பரிவர்த்தனை யோகம் பெற்று இந்த கும்பராசிக்கு 2ஆம் இடத்தின் அதிபதியும் 4ஆம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறுறார். சுக்கிரன் உச்சம் பெற்று போகிறார் 2ஆம் இடத்திலே. தனஸ்தானத்தில் தனகாரகன் பரிவர்த்தனை, 4ஆம் அதிபதி 4க்கு 11 பரிவர்த்தனை. அதனால் தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய, அதாவது லேண்டு, அதை தவிர கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் வாங்கக்கூடிய, லேண்டு, ஃப்ளாட் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறார். அதாவது 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறதுனால 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது, ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் இந்த புதிய வேலைக்கு பார்த்துட்டு இருக்கவங்க இந்த மாதம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த மாதம் நல்லபடியாக ஏற்றத்தை கொடுக்கக்கூடும். உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் வரார். எப்போன்னா 26/4/2025 அப்போது ராகு உங்களுடைய ராசிக்கு வரார், சனியோடு சேர்ந்து இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய எண்ணம் வரும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 10ஆம் அதிபதி சொந்த தொழில் செய்பவர்கள் அப்படின்னு பார்த்தாலேனா சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். புதிய கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். யாரை நம்பியும் காசு கொடுக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி வேறு போயின்னு இருக்குது, ஜென்ம சனி வேறு போயின்னு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பைசாவை கொடுத்துட்டு ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று இருந்தாலும் புதனும் செவ்வாயும் நீச்சம் பெற்றிருக்கு. இந்த புதனும் செவ்வாயும் மாத கிரகங்கள். இந்த மாத கிரகங்களுடைய நீச்சம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதே மாதிரி சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கு, சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கு. இந்த 2 கிரகங்களுடைய மாற்றங்கள் என்ன ஒரு ஏற்றத்தை இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கொடுப்போம் அப்படின்றத ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. ராசிநாதன் சனி பகவான் ராசியிலேயே இருந்துக்கிட்டு தன்னுடைய விசேஷ பார்வையான 3ஆம் பார்வையாக தகப்பன் காரகனான உச்சம் பெற்ற சூரியனை பார்க்குறார். முயற்சிகள் தடைபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு தொடர்புடைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு கூட மோதக்கூடிய வாய்ப்புகள், பிரச்சனைகள் உண்டு. அதே போல் தொழில் முனைவர்களாக இருந்தால் தொழிலாளிக்கும் தொழில் அதிபருக்கும் பிரச்சனையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி பார்த்த இடம் பாழ் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதனால் சனி பகவான் பார்க்குறார். இதை தவிர நம்மளுடைய வாக்கிய பஞ்சாங்கப்படி ராகுவுக்கும் 3ஆம் பார்வையும் 11ஆம் பார்வையும் உண்டு என்பது நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே இடத்தை ராகுவும் பார்க்கிறார்கள். 2 தீய கிரகங்கள் சூரிய பகவானை, உச்சம் பெற்ற சூரிய பகவானை பார்ப்பது முயற்சிகள் தடைபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக 2 அரசுகளுக்குள் மோதல் போக்குகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது அரசாக இருந்தாலும் சரி, சராசரி மனிதனாக இருந்தாலும் சரி, அரசு கூட லிட்டிகேஷன்ஸ், வம்பு வழக்குகள், பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எச்சரிக்கையோடு இந்த கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் நடந்து கொள்வது சிறப்பாக இருக்கும். இதை தவிர 3ஆம் அதிபதியான முயற்சி ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்தில் நீச்சமடைந்திருக்கின்றார். அது நீச்சமடைந்தது 6ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். 3க்கு உடையவர் 6ஆம் இடத்தில். அப்போ பிரச்சனைகள், வீரியங்கள் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வம்பு வழக்குகள் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல்நிலையில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் அதிபதியான சூரிய பகவானை 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறவரை சனி பகவானும் ராகு பகவானும் பார்க்கும்பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை நிலைகுலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில சமயங்களில் இந்த சித்திரை மாதத்தில் சூரிய பகவான் உச்சமாக இருப்பதனால் டைவர்ஸ் வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாய் தடித்து பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே ராசியில் ராகு சனி பகவான்
2ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரன், புத பகவான் நீச்சமடைஞ்ச சுக்கிரன், 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் உச்சம் பெற்ற சூரிய பகவான் சம உச்சத்தில் இருக்கின்றார், பரம உச்சத்தில் இருக்கின்றார். அதனால் நீங்கள் சொல்லக்கூடியது உங்கள் லைஃப் பார்ட்னரால் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை தவிர்க்க வேண்டுமென்றால் ஒரே சொல்யூஷன் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. இல்லை அந்த இடத்த விட்டு விலகிறது மிக சிறப்பாக இருக்கும். பதிலுக்கு பதில் ஆர்கியூமெண்ட் பண்ணோம்னாக்க பாதிப்பு நமக்கு தான். அதனால் கும்பராசிக்காரர்கள் சித்திரை மாதத்தில் எச்சரிக்கையாக இருக்கணுமா, எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், தொழில் ஸ்தானாதிபதியான 10ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கின்றார். உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அதை எப்படி தவிர்க்கிறது? எது சொன்னாலும் ஆமான்னு சொல்லிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. மறுவார்த்தை பேசினோம்னாக்க நீயா நானா என்று வரும். எப்படி போனாலும் மேலதிகாரி தான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ நாம் இந்த காலகட்டங்களில் சித்திரை மாதத்தில் வேலை பார்க்குறவங்க அடக்கி வாசிக்கிறது சிறப்பாக இருக்கும். சரி, தொழில் பண்ணுறவங்களுக்கு என்ன பாதிப்பு வரும்? பாதிப்பு அப்படின்றது பொருளாதார பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒன்று ஒரு ஆறுதல் அப்படின்னாக்க, பிரகஸ்பதியான குரு பகவான் கடைசி 28 நாளும் அவர் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் பொருளாதாரத்தில் சின்ன சின்ன முடக்கங்களை கொடுப்பாரு. ஆனாலும் தப்பிக்க வச்சுருவார். இருந்தாலும் தொழில் முனைவர்களை பொறுத்தளவுக்கு வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட அன்போடு பேசி என்ன வேணுமோ அதை அன்போடு செஞ்சுட்டு இருந்தோம்னா பிரச்சனை இல்லை. நாம் ஏதாவது சொல்ல போக அவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்க இருக்கிறதுலையே ப்ராபாண்டாலே மவுத் ப்ராபாண்டா ரொம்ப மோசமானது. அதனால் இந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரங்க எச்சரிக்கையோடு இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஸோ மொத்தத்தில் பொறுத்தளவுக்கு கும்பராசிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். சரி, இதுலேயும் ஒரு சில நாட்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய நாட்கள், அந்த தினத்துக்கு பேர் சந்திராஷ்டம தினங்கள். அது என்னன்ற சொல்லுவாங்க. சரி, எல்லா இடமும் சுற்றி 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 நம்மளை துரத்தி அடிக்கிறாங்களே, இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற வழியையும் நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ஐயா ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க விவரமாக. இந்த கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குடைய அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் அங்கேயே இருக்கார். அதே சமயத்தில் 7ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் உச்சம் பெற்று போய் 3ஆம் இடத்துல இருக்கார். அந்த 3ஆம் இடத்துல இருக்கிறவரை சனியும் ராகுவும் பார்க்குறதா ஐயா சொன்னாங்க. அதெல்லாம் உண்மைதான். அப்போ அந்த பாதிப்புகளில் இருந்தெல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொன்னால் அது தகப்பனாருடைய நிலையை பாதிக்க செய்யலாம் அந்த சூரியனை பார்க்கறதுனால. அதே அந்த காரணங்கள்னாலையும் ஐயா சொன்ன காரணங்கள் நிறைய சொன்னாங்க. அந்த காரணங்களுக்கெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு போய் எல் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு தான் வருவீங்க. அதை எப்போதும் போல் ரொட்டீனாக செஞ்சிட்டே வாங்க. அது போக இப்போ இந்த சனிக்கிழமை அன்னைக்கு தயிர் சாதம் தானமாக பண்ணி கொடுக்கணும். குழந்தைகளுக்கு கடலை உருண்டைகள் வாங்கி கொடுக்கலாம், ஏன் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். ஆனால் தயிர் சாதமும் கடலை உருண்டையும் தானமாக வாங்கி கொடுங்க எல்லாருக்கும். அதே போல் ஏழை எளியவர்களுக்கு நல்லெண்ணெய் தானமாக வாங்கி கொடுங்க. இந்த எள்ளு சனீஸ்வரனுக்கு உகந்த தானியம். அப்போ அந்த தானியத்தை நீங்கள் தானமாக கொடுக்கறதுனால ஐயா சொன்ன பின் விளைவுகளில் இருந்தெல்லாம் நீங்கி உங்களுக்கு நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். மேலும் உங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 7/5/2025 புதன்கிழமை, அதாவது மிட் நைட்டில் ஒரு 4 மணிக்கு தொடங்குது. அது 8ஆம் தேதியும் இருக்குது, 9ஆம் தேதியும் இருக்குது. 9ஆம் தேதியில் என்னென்னு கேட்டால் மாலையில் 3 மணி 4 நிமிஷம் வரைக்கும் இருக்கிறாங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய அதாவது சந்திரன் அப்படின்னு சொல்கிறவர் புத்திக்கு அதிபதி. அப்போ புத்திக்கு அதிபதிங்கிறதுனால நாம் செய்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அது அந்த காலகட்டங்களில் செய்கிறது தவறுதலாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும். அந்த தவறுதலாக நடக்கிறதுனால ஒரு சில நேரங்களில் அந்த தவறு அப்போவே தெரிய வரும், ஒரு சில நேரங்களில் அது தெரியாது. அது பின்னாடி 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து அதனுடைய பின் விளைவுகள் வரும். அந்த பின் விளைவுகள்லாம் வராமல் இருக்கிறதுக்காகத்தான் அந்த காலகட்டத்தை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த காலகட்டங்களில் அவசியமாக தவிர்க்க வேண்டியது அப்படின்னு சொன்னால், ஒன்று பிரயாணங்கள் பண்ணக்கூடாது. அந்த பிரயாணங்களில் பிரச்சனைகள் வரலாம்ங்கிறக்காகத்தான் பிரயாணங்கள் பண்ணக்கூடாது. அது வெளிநாடாக இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். பிரயாணங்களே பண்ணாமல் இருக்கிறது சிறப்பு. அதே போல் புதிய முயற்சிகள் எதுவும் பண்ணக்கூடாது. அந்த புதிய முயற்சிகள் நீங்கள் எடுக்கிறதுனால
லாஸ் ஆகி போயிடுவீங்க. அதனால தான் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதையும் அந்த நாட்களை தவிர்க்க சொல்லி சொல்கிறோம். அந்த நாட்களை தவிர்த்துக்கிறங்க. மேலும் உள்ள பிரச்சனை விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. கும்பராசியை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் ராசியிலேயே இருக்கிறதுனால உடல் உழைப்பு அதிகமாகும். அபரிமிதமான யோசனைகள் தோன்றக்கூடிய காலகட்டம், எண்ணங்கள் ஈடேறக்கூடிய காலகட்டம், உடல் உழைப்பு ஏறும், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வெற்றியை நோக்கி பயணிக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக உங்கள் பேச்சின் மூலியமாக நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கும். ஆனால் உங்கள் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சொந்த தொழிலில் புதிய கடன் வாங்க வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கூட்டு தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கும். கூட்டு தொழிலில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு. பணவரவிற்கு பஞ்சமில்லை, படிப்பிற்கும் பஞ்சமில்லை, நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறதும், உடல் அதாவது மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.